ரம்ஜான் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு சூரிய அஸ்தமனம் வரைக்கும் ஒருத்தவனால எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சதுக்கான தீர்வு தான் இந்த வீடியோ. ரம்ஜானுங்கிறது ஈகை திருவிழா மட்டும் இல்ல, அது ஒரு புனித மாதம். இந்த மாதத்துல தான் நபிகள் நாயகம் அவர்களுக்கு இஸ்லாம் புனித நூலான குர்ஆன் அருளப்பட்டதுன்னு நம்பப்படுது. இந்த மாசத்துல முஸ்லிம் நண்பர்கள் தண்ணி குடிக்காம எச்சில் விழுங்காம சாப்பிடாம இருக்கிறது மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா டெய்லி 5 வேளை தொழுது பொய் பேசாம கோவப்படாம கெட்ட வார்த்தை பேசாம வீண் சண்டை வம்புக்கெல்லாம் போகாம கெட்ட எண்ணங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தா அதையும் தவிர்த்துட்டு முழுக்க முழுக்க ரம்ஜான் மாசம் ஃபுல்லாவே குர்ஆன் படிக்கிறது கேட்கறது அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு இறைவனை பத்தின நினைப்பாவே இருப்பாங்க. இந்த 30 நாள் உண்ணா நோன்புக்கு அப்புறம் ரம்ஜான் அன்னைக்கு பள்ளிவாசல் தொழுகையை முடிச்சிட்டு உற்றார் உறவினரோட இனிப்பு உணவு எல்லாம் பரிமாறிக்கிட்டு தன்னோட மொத்த வருமானத்துல ஒரு பகுதியை வறுமையால வாழ்ற ஏழை மக்களுக்கு ஜகாத் கொடுத்து ரம்ஜான் திருநாளை ஈகை திருநாளை கொண்டாடுவாங்க. என்ன கேட்டா ரம்ஜான் ஒரு கடுமையான தவத்துக்கு அப்புறம் கொண்டாடப்படுற ஒரு உன்னத பண்டிகைன்னு தான் சொல்லுவேன். ரம்ஜான் பத்தி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்த சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு